கொங்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஆசிரியர் தினம் பற்றி உங்களுடன் முனைவர் ரமேஷ். ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் திருநாளாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கை, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள்தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். அத்தகைய எழுச்சிமிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியர்கள் தான் உருவாக்க முடியும். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வி மட்டும் போதிப்பது இல்லை. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும். அப்படிப்பட்ட தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது, கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள். தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளவு தூரம் பயன்பட முடியும் என்பதை தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தியவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். உன்னால் முடியாது என 1000 பேர் பின்னால் கூறினார்கள். உன்னால் முடியும் என என் ஆசிரியர் கூறினார். இன்றைய என் வெற்றிக்கு காரணமான ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மாணவர் நலனின் அக்கறை, நல்லொழுக்கத்தை வளர்ப்பவர், கற்றலை எளிதாக்குபவர், ஊக்கமளிப்பவர், இவையெல்லாம் சிறந்த ஆசிரியரின் நற்குணங்கள். ஆசிரியராக வேலை பார்க்கும்போது மாத சம்பளம் கிடைக்கிறது. நான் நன்றாக பாடம் நடத்துகிறேன். இது மட்டும் அல்ல ஆசிரியர் பணி. எத்தனை மாணவர்களை உருவாக்கினேன் என்பதுதான் முக்கியம். நாட் ஓன்லி டீச்சிங் அண்ட் ஆல்சோ இஸ் கிரியேட்டிங். வகுப்பறையில் மாணவர்களை கண்டிப்பது தவறல்ல. ஆனால் அன்று மாலைக்குள் பள்ளி முடிவடைவதற்குள் எந்த மாணவனை கண்டித்துமோ அவனை தனியாக பேசி அவனுடைய நல்ல குணங்களை கூறி உன்னால் முடியும் என வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள மன அழுத்த வேறுபாடுகளை பள்ளியிலே சுமூகமாக திருத்தி கொள்ள வேண்டும். மனப்பாரத்துடன் ஆசிரியரோ மாணவரோ வீட்டிற்கு சென்றால் நிம்மதி இருக்காது. ஆசிரியர் பணி ஒரு காலத்தில் சிறந்த பணியாக இருந்தது. ஆனால் தற்போது சூழ்நிலை மிகவும் கடினமான பணியாக மாறிவிட்டது. ஆசிரியர் என்பவர் நல் விதையை மாணவர்களிடத்தில் விதைக்க வேண்டும். விதை உடனே முளைக்குமோ, சிறிது காலம் கழித்து முளைக்குமோ, முளைக்காமலே விட்டுவிடுமோ என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நல்ல எண்ணங்களை விதித்து கொண்டே இருக்க வேண்டும். நமது பணியை நாம் சிறப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தலைமை ஆசிரியரோ நிர்வாகமோ பெற்றோரோ நம்மளை பாராட்டுவார்கள் என நினைத்து செய்ய வேண்டாம். நமது மன திருப்திக்கு நாம் சிறப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அண்மையில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற 72 வயது நபர் சீர்காழியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்து தினந்தோறும் படிக்க செல்கிறார். ஒரு பேருந்தை விட்டவருக்கு தான் தெரியும் அடுத்த பேருந்தை விட்டுவிடக்கூடாது என்று. அன்று பாலிடெக்னிக் படிக்க முடியாத அந்த கனவு இன்று 72 வயதில் அவருக்கு நிறைவேறுகிறது. நல்லாசிரியர் என்றும் சிறந்த மாணவர்கள் புத்தகங்கள் மூலமாக நூலகங்கள் சென்று தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பவர். எந்த ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகும் மாணவர்களும் பொதுமக்களாலும் மதிக்கப்படுகிறாரோ அவர்தான் என்றும் சிறந்த நல்லாசிரியர். கல்வியின் நோக்கம் ஒளி பாய்ச்சி அவனுக்குள்ளே இருக்கும் குரங்குத்தன்மை நீக்கி
இதயத்தில் அன்பை வளர்த்து அனைவற்றிற்கும் மேலாக உயிரோட்டம் உள்ள கற்பனை திறனை உருவாக்குவதாகும். விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மற்றும் கற்பிற்கும் கல்வி ஒரு மனிதனை சிறு தொழில்நுட்பனாளாக உருவாக்குமே தவிர நல்ல மனிதனாக ஆக்காது என்பதை வாதிட்டார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விஞ்ஞானம் அவனுக்கு இயற்கையை வெற்றி கொள்ளவும் பூமியை சூறையாடவும் உதவி இருக்கிறது. காற்றில் பறக்கவும் கடலுக்கடியில் நீந்தவும் அவனுக்கு சக்தி அளித்துள்ளது. இவையெல்லாம் மனிதனின் உண்மையான இயல்பு அல்ல. மனிதன் தன்னுடைய அமைதியான வாழும் திறனை கல்வி அவனுக்கு அளிக்கவில்லை என்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருந்தார். ஸோ மனிதனை முன்னேற்ற பாதத்துக்கு அழைத்து செல்லும் இந்த ஆசிரியர்களை போற்றுவோம், ஆசிரியர்களை போற்றி பாதுகாப்போம். ஆசிரியர் முன்னேற்றமே கல்வி முன்னேற்றம், கல்வி முன்னேற்றமே சமூக முன்னேற்றம், சமூக முன்னேற்றமே இந்த நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பத்தி இல்ல சார், வாங்க போற மார்க்கை பத்தி. நீ உருப்பட மாட்ட, யூஸ்லெஸ். அவன் அப்படித்தான் சார் ஆவான். நீ நல்லா வருவடான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். Got some knowledge. Every human being has got some knowledge. A great teacher. I always value as a teacher. I am a teacher. ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் வாத்தியாரா நான் கேள்வி கேட்பேன். லைஃப்ல நல்லா பெருசா வாங்க. ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.